வெண்பாவ காப்பாத்துனதுனால உண்மையிலேயே எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருந்திருந்தாங்க. அதுவும் இல்லாம உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது பாபு வந்து அங்க எதிர்பாராத விதமா அங்க மாஸ் என்ட்ரி குடுத்து, அதே மாதிரி அடுத்ததா வந்து நம்ம வெண்பாவ வந்து பார்த்துட்டு மல்லிக்கு இன்ஃபர்மேஷன் குடுத்து, மல்லி தன்னந்தனியா போயிட்டு இப்படி மாஸ் காட்டி கடைசில நம்ம வெண்பாவ காப்பாத்தி கூட்டிட்டு வருவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. மல்லி செஞ்சது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஆரம்பத்திலேயே போலீஸ்க்குலாம் ஃபோன் பண்ணி வர வச்சு, கடைசியில சுடர கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்தியிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அதாவது சுடர் வந்து விழுந்துட்டா, மயக்கம் போட்டா எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலும் மல்லிக்கு தெரியும் அவ உயிரோட தான் இருந்தா அப்படிங்கிற மாரி சொல்லி, ஆனா இப்போ மல்லிக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்ததா போலீஸ் இங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நீங்க வந்து வெண்பாவ காப்பாத்தி கூட்டிட்டு வரப்போ, அந்த சுடர வந்து போட்டு தள்ளிட்டீங்க. அதாவது சுடர போட்டு தள்ளனது மட்டும் இல்லாம எதுக்காக அங்கேயே எரிச்சீங்க? அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, உண்மையிலேயே கேள்விகள்லாம் பல எழும்ப ஆரம்பிச்சிருது. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னாச்சு? அதாவது ஏற்கனவே இந்த ராஜேஸ்வரி, அதே மாரி ரகு இவங்க எல்லாருமே பிளான் பண்ண மாதிரி, மல்லியோட கத்திய அங்க வச்சுட்டு, கடைசியில மல்லி தான் வந்து சுடர குத்தி கொலை பண்ணது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ மல்லி மேல அவ்ளோ பெரிய கேஸ வந்து போட்டுருக்காங்க. அதாவது இதுலருந்து நம்ம மல்லியால தப்பிக்கவே முடியாது. ஏன்னா, அது நம்ம மல்லி வந்து இப்போ யூஸ் பண்ண ஒரு கத்தி. அதுவும் இல்லாம இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு நான்லாம் வந்து அதுக்கு சாட்சி நல்லா சொல்லுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லி, கடைசியில இது மல்லி யூஸ் பண்ண கத்தி தான். அதாவது இந்த வீட்ல இருக்கக்கூடிய கத்தி தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. உண்மையிலேயே மல்லிக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா மல்லி வந்து வெண்பாவ காப்பாத்துற ஒரு இதுல இந்த சுடர கீழ தள்ளி விட்டாங்க. அதே மாரி அப்படி தள்ளி விட்டாலுமே கூட தலையில அடிபட்டுருக்கணும். அவங்க வந்து மயக்கமாயிருக்கணும். இதுல வந்து இறந்து போறதுக்கு சான்சஸ் இல்ல. அதே மாரி இந்த கத்தி எப்படி அங்க? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாவே வந்து எல்லாமே இருந்துட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல போலீஸ் இங்க மாஸ் என்ட்ரி குடுத்து நம்ம மல்லிய கைது பண்றதுக்கு இவ்ளோ தயார் நிலையில நிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது ஆதாரம் கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் கொலையாளிய வந்து அரெஸ்ட் பண்ணி தூக்கி ஜெயில்ல போட்டுற வேண்டியது தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஆனா அதே சமயத்துல மல்லிய அரெஸ்ட் பண்றதுக்காக ரெடியா நின்னுட்டு இருக்கும்போது, உண்மையிலேயே விஜய் இப்படி மாஸ் என்ட்ரி குடுப்பாரு அப்படின்னு இந்த ராஜேஸ்வரி எல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே முடிஞ்சது. அங்க வந்து சுடர் அதாவது இந்த மாரி பணத்த வந்து கேட்டு மிரட்டிட்டு இருந்த அந்த சுடரோட கதைய முடிச்சாச்சு. அடுத்ததா இங்க வந்து மல்லியோட கதைய முடிச்சிடலாம். மல்லி இனிமே இந்த கொலை கேஸ்ல சிக்கிக்கிட்டு வாழ்நாள் முழுக்க ஜெயில்லயே அவளோட நாட்கள கழிக்க வேண்டியது தான். எப்படியோ 2 எதிரியும் ஒழிஞ்சாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அதுவும் இல்லாம அவன் விஜய் சொல்லப் போறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாவே இருக்க போகுது. உண்மையிலேயே விஜய் இப்படி மாஸ் என்ட்ரி குடுத்து, உண்மையிலேயே மாஸ் காட்டுவாரு, அதுவும் மல்லிய காப்பாத்துவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இங்க உண்மையிலேயே இப்போ விஜய் இருந்துட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள், காட்டக்கூடிய ஆதாரங்கள், இது எல்லாமே வந்து மல்லிக்கு சாதகமா தான் இருக்க போகுது. அதுவும் இல்லாம இப்போ மல்லிய எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க? என்ன ஏது? அப்படிங்கிற மாரி விசாரிக்கும்போது, அந்த ஒரு டைம்ல தான் வந்து மல்லி வந்து இந்த மாரி பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாம வெண்பாவ அவங்க காப்பாத்திட்டு வந்தது என்னமோ வந்து ஓகே. அது வந்து பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா இன்னொரு ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த சுடர வந்து மல்லி வந்து கொன்னுட்டு வந்திருக்காங்க. அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, விஜய் இருந்துட்டு சான்ஸே இல்ல. அதுக்கெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதே மாரி இந்த கத்திய ஒரு எவிடன்ஸா வச்சுட்டு, இங்க வந்து நீங்க பேசுறது ரொம்ப தவறான விஷயம். அதே மாதிரி அந்த மாரி கத்தி வந்து ஊர்ல நெறைய இருக்கும். அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஆனா மல்லியோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்ப மல்லி எப்படி அரெஸ்ட் பண்றது அப்படின்றது தான் இங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கொலை கேஸு, அதுவும் இல்லாம குற்றவாளி யாருன்னு தெரியல அப்படின்னா, போலீஸ்க்கு வந்து இந்த கேஸ் ரொம்ப இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது, மல்லி தான் கொலையாளி அப்படின்ற மாரி சொல்லி எவிடன்ஸ வச்சு தூக்கி போட்டா முடிஞ்சுச்சு வேலை அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சாங்க. ஆனா விஜய் குறுக்க குறுக்க கேள்வி கேட்க கேட்க கடைசியில போலீஸே குழம்பி போய் நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கத்தி இந்த வீட்ல இருந்தது தான். ஒருவேள சுடர வந்து கொலை பண்ணிட்டு, அந்த இடத்துல மல்லிய மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக, எதுக்காக அவங்க கத்திய போட்டு விட்டுட்டு போயிருக்கக்கூடாது? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் எழுப்புறாங்க. போலீஸ்க்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அந்த கத்தி அங்க தான் இருந்துச்சு. அப்ப கொலையாளி வந்து மல்லி தானே அப்படிங்கிற மாரி வந்து கேட்கும்போது, அதுதான் இல்ல. அதுவும் இல்லாம உங்ககிட்ட வந்து அ அதுக்கான எவிடன்ஸ் இருக்கா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த போலீஸ்லாம் வந்து கேட்கும்போது, மல்லி இந்த கொலைய பண்ணல அப்படின்றதுக்கான எல்லா எவிடன்ஸுமே என்கிட்ட இருக்கு. அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது சுடர் இறந்து போனதா சொன்ன டைம், இதெல்லாம் நடந்ததா சொன்ன டைம்ல, மல்லி எங்க இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம விஜய் வந்து நிரூபிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சுடர கொலை பண்ணது இந்த ராஜேஸ்வரியும், அதே மாரி ரகு இவங்க தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம விஜய் இப்படி போட்டு மாஸ் காட்டுவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான விஷயங்கள் எல்லாமே நடந்துருச்சு. அதுவும் இல்லாம இப்போ ராஜேஸ்வரி திருன்னு முழிச்சுட்டு இருக்கா. ஏன்னா மல்லியோட கதைய முடிச்சு, மல்லிய வந்து முடிச்சு விட்டுறலாம் அப்படின்ற மாரி பார்த்தா, இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஆனா அதே சமயத்துல நம்ம விஜய் வந்துட்டு
இப்போ உங்களுக்கு நல்லாவே தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க இந்த கேஸ்ல உண்மையிலேயே சம்மந்தப்பட்டது யாரு? அதுவும் இல்லாம சுடர கொலை பண்ணது யாரு? அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, நீங்க ஜெயிலுக்கு யார வேணாலும் கூட்டிட்டு போங்க. எனக்கு பிரச்சனையே கிடையாது. அப்படிங்கிற மாரி சொல்ட்டாங்க. ஏன்னா நம்ம விஜய்க்கு நல்லாவே தெரியும். இது எல்லாத்தையுமே ராஜேஸ்வரி தான் பண்ணா, அந்த ரகு தான் பண்ணான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அடுத்தடுத்து எல்லாமே வந்து மிகப்பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுருச்சு அவங்களுக்கு. அதே மாதிரி நம்ம மல்லி இருந்துட்டு, "என்ன விஜய் இது? அந்த சுடர் வந்து என்னதான் கெட்டவளா இருந்தாலுமே கூட, அவள கொல்றதுக்கு வந்து எப்படி இவங்களுக்கெல்லாம் மனசு வரும்? என்ன நடந்திருக்கும்னு ஒண்ணுமே புரியலையே. அதாவது உண்மையிலேயே அந்த குற்றவாளிய கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸும் வந்து குழம்பி போய் நின்னுட்டு கடைசியில சாரி விஜய், சாரி மல்லி. நாங்க வந்து தப்பா வந்து வந்துட்டோம். அதே மாதிரி இந்த கத்தி அங்க யாரு கொண்டு வந்து போட்டாங்க? அதுவும் இல்லாம அந்த சுடர யார் கொலை பண்ணது? அப்படின்றது எல்லாத்தையுமே இன்னும் 24 மணி நேரத்துல நாங்க கண்டுபிடிச்சுருவோம். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியாவே நடக்கும். நீ எத பத்தியும் கவலைப்படாத அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே முடிச்சு விட்டு போறாங்க. ஒரு பக்கம் விஜய் இருந்துட்டு இப்போ மல்லி, வெண்பா அதாவது இவங்க 3 பேருக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அடுத்தடுத்து வந்து அவங்களுக்கு எல்லாமே நல்ல காலம் தான். இந்த ராஜசூரிய மட்டும் தூக்கி ஜெயில்ல போட்டா போதும். அடுத்ததா நம்ம மல்லி, விஜய் அதே மாரி வெண்பா இவங்க ஒண்ணு சேர்றத தடுக்கிறது யாராலயுமே முடியாத ஒரு காரியம். ஏன்னா கதிரேசன், நிஷா எல்லாருமே வந்து இப்ப மல்லி பக்கம் தான் இருக்காங்க. ஏன்னா மல்லி அவ்ளோ பெரிய சம்பவத்த இவ்ளோ சிம்பிளா செய்வாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.